திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளம் கிளியே, இன்னமும் உறங்குதியோ? சில் என்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடைய? எல்லாரும் போந்தாரோ? போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றறிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். துயிலடையின் நிறைவு பாசுரமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இன்றைய 15ஆம் நாள் பாசுரம். தோழி ஒருத்தி உள்ளே உறங்கிக் கொண்டிருக்க, வெளியில் இருக்கக்கூடிய தோழி அந்த தோழியை எழுப்ப இருவருக்குமான உரையாடலை சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம். வெளியே இருக்கக்கூடிய தோழி, சின்னம் சிறு கிளி போன்றவளே, இன்னமுமா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க, உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழி எழுந்து, சில் என்று அழைக்காதீர்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு வெளியே இருக்கக்கூடிய தோழி, உன் வாய் வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், பேசாமல் வா என்று அழைக்க, மீண்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் பதில் சொல்கிறாள், யார் வாயாடி? நானா? நீங்கள் தான் வாயாடி என்று சொல்லி முடித்ததும் வெளியிலிருந்து இப்போது பதிலே வரவில்லை. ஒருவேளை தோழிமார்கள் கோபித்துக் கொண்டு விட்டார்களோ என்பதற்காக, இல்லை இல்லை, நான் தான் வாயாடி, வாயாடி நானாகவே இருக்கின்றேன் என்று சொல்லிவிட, இப்போது வெளியில் இருப்பவர்கள், அது கிடக்கட்டும், சீக்கிரம் வா வா என்று அழைக்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண், எல்லோரும் வந்து விட்டார்களா என்று கேட்கிறாள். அதற்கு வெளியில் இருப்பவர்கள், வந்துவிட்டார்கள் வந்துவிட்டார்கள், வேண்டுமென்றால் வந்து எண்ணிக்கொள். கோலையாபீடம் என்று சொல்லக்கூடிய யானையை அழித்தவனும் பகைவர்களின் பகைமையை அழிப்பவனுமான அந்த கண்ணபிரானை பாட வேண்டும், சீக்கிரம் வா என்று வெளியில் இருப்பவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை அழைக்கக்கூடிய ஒரு அழகான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம்.